பண்டரிபுரம் என வழங்கும். அடுத்த பகுதி. அவர் அவ்வாறு கட்டளையிட்டதும் அயுதன் தனக்குள் தானாக யோசிக்கலானான். நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு இருக்க வேண்டும் என்பதால் அல்லவா திருமணம் வேண்டாம் என்று கூறினேன். இதிலே நான் செய்த தவறுதான் என்ன? நான் குற்றம் வேறு எதையும் செய்யவில்லையே என்று எண்ணி அகஸ்திய முனிவரை நோக்கி, ஐயா, என்னிடத்தில் தங்களுக்கு கோபம் உண்டானதான் ஏன் என்று கேட்டான். அவர் மௌனமாக இருந்தார். அயுதன் அவரது ஆசிரமத்தை விட்டு வெளியேறி இமயமலையின் அருகே சென்று கடுமையான தவமியற்றி கொண்டிருந்தான். அதனால் அந்த தவத்தின் வெப்பம் உலகமெங்கும் துன்புறும்படி செய்தது. அந்த துன்பத்திற்கு உட்பட்ட இந்திரன் அயுதனின் அருந்தவத்தை கலைக்க நினைத்து தீர்த்த யாத்திரை செய்யும் சம்சாரியைப் போல வேடம் தரித்து அயுதன் தவம் செய்து கொண்டிருந்த இமயமலை சாரலுக்கு சென்று அவனை கண்டான். அதிதியாக வந்த இந்திரனின் சூழ்ச்சியை அறியாமல் அதிதியை பூஜிக்கும் முறைப்படி கபட வேடதாரியாகிய இந்திரனை உபசரித்து உட்கார செய்து, இங்கு வந்த காரணம் என்ன என்று இந்திரனை கேட்டான். அதற்கு இந்திரன், தவத்தில் வல்லவனே, தீர்த்த யாத்திரை செய்ய ஆவல் கொண்ட நான் காஞ்சி, திருவரங்கம், திருவேங்கடம் முதலான தேவாலயங்களையும் திருத்தலங்களையும் தரிசித்து கொண்டு இப்போது பாண்டுரங்க கஷேத்திரத்திற்கு சென்று பாண்டுரங்கநாதனை தரிசிக்க போய் கொண்டிருக்கிறேன். அங்கு போகும்போது உம்மை கண்டேன். நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளவே இங்கு வந்தேன். நீங்கள் யார்? இங்கு எப்படி கடுமையாக தவம் செய்ய காரணம் என்ன? அந்த விவரத்தை எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டான். அயுதன் தன் வரலாற்றை கூறினான். அயுதன் கூறியவற்றை கேட்ட இந்திரன் அயுதனை நோக்கி, முனிபுத்திரரே, உம் தந்தை பிரியதர் எனக்கு சகோதரர். நல்ல குணமுடையவரான அவருக்கு மூத்த மகனாக பிறந்த நீங்கள் குரு வார்த்தையை தட்டி நடப்பது தகாது. ஆகையால் நீங்கள் மீண்டும் அகஸ்தியரின் ஆசிரமத்திற்கு சென்று குருமொழியை மீறாமல் உம் பெற்றோர்களையும் அதிதிகளையும் காப்பாற்றி கொண்டு இருப்பீராக. அதுவே மிகவும் உயர்ந்த தர்மமாகும் என்றான். அதிதி வேடத்தில் வந்த இந்திரன் அவ்வாறு சொன்னதும் அயுதன் அதிதியை நோக்கி, ஐயா, சம்சாரம் என்பதை சாகரம் என்றும் துக்கக்கடல் என்றும் உலக மக்களில் பலர் கருதுகிறார்கள். பலர் அந்த குடும்பம் என்னும் பெருங்கடலில் ஆசையுடன் இறங்கி அதன் சுழலில் அகப்பட்டு மூழ்கி அதிலிருந்து கரை ஏறுவதற்கு வழி தெரியாமல் துன்புற்று தவிக்கிறார்கள். ஆகையால் நான் அவ்வழிக்கு செல்ல மாட்டேன் என்றான். அப்போது இந்திரன் தான் மாறுவேடம் தரித்து வந்ததற்கான காரியம் தான் எண்ணியதைப் போலவே முடியவில்லையே என்று தன்னுள் வருந்தினான். எனினும் தன்னிடமுள்ள காமதேனுவின் மூலம் தன் காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று நினைத்து அயுதனிடம் விடைபெற்று தன் இருப்பிடத்தை சென்றடைந்தான். அங்கு இருந்த காமதேனுவை அழைத்து தன் எண்ணத்தை கூறி அதை அயுதனிடம் அனுப்பி வைத்தான். அந்த பசு தன் இளங்கன்றுடன் அயுதனிடம் சென்றது. காமதேனுவை கண்ட அயுதன், இது முன்பு நம்மிடம் வந்த தீர்த்த யாத்திரை காரனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை தன் அருகிலும் வர முடியாமல் அடித்து துரத்தினான். அயுதன் அடித்த அடிகளால் துன்புறுத்தப்பட்ட காமதேனு அருகே இருந்த வானூலர் என்ற ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று கண்ணீர் விட்டு நின்றது. கண்ணீருடன் காணப்பட்ட பசுவை கண்டதும் அந்த முனிவர் அந்த பசுவை அடித்து துன்புறுத்தி அதை வருத்த செய்தவன் தன் ஆசிரமத்தின் அருகே தவம் செய்யும் அயுதன் என்று தெரிந்து கொண்டார். உடனே அவர் அவனிடம் சென்று, அயுதா, நீ என் ஆசிரமத்திலிருந்து வந்த பசுவை துன்புறுத்தினாய். மேலும் நீ உன் குருவின் ஆணையை மீறிய குற்றத்தை செய்தவன். ஆகையால் நீ மண்டூகமாக கடவாய் என்று சபித்தார். அயுதன் வாதுல முனிவரின்
பாதங்களில் வீழ்ந்து வணங்கி தனக்கு அவர் இட்ட சாபத்தை விலக்க வேண்டும் என்று விரும்பி வேண்டிக் கொண்டான். உடனே அந்த முனிவர் அயுதனை நோக்கி, முனிபுத்திரா, நீ பீமநதி தீரத்தில் ஒரு ஆண் தவளையாகி அங்கே இருக்கும் நரசிம்ம சுவாமியின் திருக்கோவிலில் வசித்து தினம்தோறும் அவரை சேவித்து கொண்டு இரும். அவ்வாறு இருந்தால் உன்னால் அங்குள்ள பெண் தவளைகள் கருத்தரிக்கும். அதனால் உன் சாபம் நீங்கும் என்றார். வாதூல முனிவர் கூறியபடியே அயுதன் அங்கிருந்து நரசிம்ம மூர்த்தியிடம் சென்று அங்கு வசித்து வந்தான். இவ்வாறு இருக்கும்போது ஒரு அரசனின் புதல்வி அந்த பீமா நதி தீரத்தில் தனது தோழிகளுடன் வந்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது அவள் ஒரு தவளையை பிடித்து அங்கிருந்த ஒரு கிழ பிராமணன் மீது போட்டாள். உடனே அவன் அவளை தவளையாகும்படி சாபமிட்டான். அதனால் பெண் தவளை உருவங்கொண்ட அரச குமாரிக்கு ஆண் தவளை உருவங்கொண்டிருந்த அயுதன் புருஷனானான். அவன் மூலம் அவள் பல குழந்தைகளை ஈன்றாள். தவளைகளாக இருந்த அவர்கள் இருவரும் சிறிது காலம் சென்ற பிறகு சாபம் நீங்கியதால் சுய உருவத்தோடு விஷ்ணு பதவியை அடைந்தார்கள். ஆகையால் நாரத முனிவரே, எத்தகைய மாசுற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் பாண்டுரங்க க்ஷேத்திரத்தில் வாசம் செய்வார்களாயின. பாண்டுரங்கநாதரின் தரிசனத்தாலும் பீமா நதியின் நீராடும் புண்ணிய சிறப்பினாலும் அழகிய தேகம் பெற்று முடிவில் பரமபதத்தை அடைவார்கள் என்று பரமசிவன் கூறியதை சூத புராணிகர் சௌனகாதி முனிவர்களுக்கு பாண்டுரங்க க்ஷேத்திர மகிமைகளை சொல்லும்போது கூறினார். சௌனகாதி முனிவர்களும் சிறிது காலத்திற்கெல்லாம் பண்டரிபுரம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து அதன் பின்னர் பகவானது சாயுஜ்ய பதவியை அடைந்தார்கள். நன்றி, வணக்கம்.